வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் தொக்கு பிரியாணி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை நம்ம பார்த்துடலாம். 1/2 kg அளவு சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. சிக்கன்லாம் அந்த ஸ்பைசஸ்லாம் இறங்கி நல்ல ஜூசினஸாக ஆகணும். அதனால இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுருங்க. கலந்து முடிச்சாச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் புதினா இலை, கொஞ்சம் போல் மல்லி இலை, 5-6 பல் பூண்டு, 5-6 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, அது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். நீட்டு வாக்கில் அரைஞ்சிட்டு நல்ல மெல்லிஸாக அரைஞ்சிட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும். அந்தளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், மல்லி, புதினா, மிளகு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த கலவையை உள்ளே சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 தக்காளி, மீடியம் சைஸ் உள்ள 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கறி மசாலா சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக நான் அரைச்ச விழுது அந்த ஜார் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜார் அளமான தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோவாக அடுப்பை வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு குழைய வேகணும். மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மசாலாவில் பரட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கனு, அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 kg அளவு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் எடுக்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் சிக்கனோட அளவு கூடவாக இருந்ததுன்னா ரைஸோட அளவும் கூட சேர்த்திக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்துட்டு ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் சேர்த்துட்டு ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி இப்போ எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. அடுப்பை கொஞ்சம் மீடியம் லெவலில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து திருப்பி ஒருக்க நல்லா கலந்து விட்டுருங்க. பீசஸ் எல்லாம் ஒருக்க நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பரட்டி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கூட சேர்த்துக்க வேண்டாம், இதுவே கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி சிக்கன்லேயும் தண்ணி விடும் இல்லைங்களா, அதனால் நமக்கு இந்த தண்ணியாக அளவு கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 பச்சை மிளகா, நான் கீரல் எதுவுமே போடலை, முழுசாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் புதினா இலையும் கொஞ்சம் போல் மல்லி இலையும் தூவிக்கோங்க. தூவிட்டு ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. இப்படி நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு ஒருக்க 2 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. திருப்பி ஒருக்க மல்லி இலை தூவிக்கலாம். மூடி போட்டு விட்டுருங்க. இதே போல் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சிக்கனும் வேகணும், கிரேவியும் நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இல்லைன்னா மீடியம் லெவலில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்க போகிறோம் நம்ம.
இப்போ குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது நல்ல கிரேவி வந்து நமக்கு நல்லா திக்காயிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் சூடு குறைய இன்னும் கொஞ்சம் திக்காய் வரும் நமக்கு கிரேவி. ஸோ வந்து நமக்கு சிக்கன் தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம குஸ்காஸ் ரெடி பண்ணிக்கலாம். குஸ்கா ரெடி பண்ணுறதுக்கு குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் பண்ணிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். நெய்யும் கொஞ்சம் உருகி வந்தோடனே தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பில் வந்து 5-6 முந்திரி, 2-3 சின்ன துண்டு பட்டை, 3 பிரியாணி இலை, 5-6 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 2 மராட்டி மொக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணி 6-7 மிளகு சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம முந்திரி வந்துட்டு கொஞ்சம் கலர் மாறி வரணும், ஸ்பைசஸும் கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நல்ல வெங்காயம் கலர் மாறி வரணும், கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஜஸ்ட் வந்து வெங்காயம் குக் ஆனாலே போதும். லைட் அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்தாலே நமக்கு போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட நான் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கீரல் எதுவுமே போடலை, வெறுமனே 4 பச்சை மிளகா முழுசாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் புதினா இலை, கொஞ்சம் போல் மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். அது இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து குஸ்காக்கு வந்து நம்ம பெரும்பாலும் தக்காளி நிறைய சேர்த்திக்க மாட்டோம். சேர்த்திச்சா அது ஒரு மாதிரி வேறு டேஸ்ட் ஆயிரும். அதனால் குஸ்காவுக்கு தக்காளி குறைவாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா குழைவாக வேகிற வரைக்கும் நல்லா மசிச்சு விட்டு கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு தயிர் சேர்க்கையில் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கணும். அதே போல் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுறணும். தயிர் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி திரித்திருன்னு போயிடும். ஸோ அப்படி இருந்தால் பார்வைக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நம்ம தயிர் சேர்க்கையில் நம்ம அடுப்பை வந்து குறைச்சி தான் வச்சு தயிர் சேர்க்கணும். ஓகேங்களா, அதை மறந்துடாதீங்க. இப்போ இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. தக்காளியும் நல்லா வெந்து திக்காக வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நமக்கு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா 2-3 டைம் கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன். அந்த 1க்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். ஸோ நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒருக்க அதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச அரிசியை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வெறுமனே அரிசி மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அடுப்பு வந்து நல்லா குறைச்சிட்டு தான் நம்ம அரிசி சேர்த்துக்கணும். ஆனால் அதிகத்தில் வச்சு நீங்கள் அரிசி சேர்த்திங்கன்னா கையில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. இப்போ அரிசியை தண்ணி வடிச்சிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அரிசி வந்து உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே திருப்பி ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அரிசியும் தண்ணியும் நல்லா ஈவனாக வர்ற டைம் வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் ஈவன் ஆயிடுச்சு. இந்த டைமுக்கு நம்ம லிட்டு போட்டு வெயிட் போட்டு விட்டுறலாம். லிட்டு போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா குறைச்சிட்டு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான மணக்க குஸ்கா ரெடி ஆயிரும்.
நல்ல வீடே நல்ல ஒரு மணமாக இருந்தது. ரொம்ப சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், சாதம் நல்ல பொலபொலன்னு உதிரியாக இருக்குது, உடையவே இல்லை, அடியும் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ சிக்கன் தொக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த போல் ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க. கொஞ்சம் போல் கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா சாதத்தை மேலே வச்சுருங்க. நல்லா அழுத்தி விட்டு வைங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது. நல்லா சுட சுட பரிமாறினீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சிக்கன் தொக்கு பிரியாணி செம்மையாக இருக்கும். நல்லா அப்படியே அழுத்தி விட்டுட்டு இதை அப்படியே தலை கவுத்துனீங்க அப்படின்னா பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். அந்த தொக்கோட அந்த பிரியாணியை சேர்த்து பிசைஞ்சு வச்சு சாப்பிடையில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு எக்கு ஆனியன் பச்சடியோடு சாப்பிடையில சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் செம்ம ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.